சரி வாடா, வந்து இப்படி உட்காரு. ஆச்சி கேட்கறதுக்கு சரியா பதில் சொல்லணும். என்ன? ஆச்சி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டா உனக்கு கடலை மிட்டாய் வாங்கி தருவேன். சரியா? சரியா? வாயை திறக்கிறேன்னா பாரு. சரி, உங்க அப்பா யாரு? உங்க அப்பா எங்க போயிருக்கான்? உங்க அப்பா யாரு? இந்த இந்த நெட்டப்பா இருக்கான் பாரு அம்மாவா, அவன் உங்க வீட்டுக்கு தினந்தோறும் வருவானா? சொல்லுடா, தெரியுமா உனக்கு? ஆச்சிக்கிட்ட சொல்லிடு. இந்த நெட்டப்பனை எதுக்கு அப்பான்னு சொல்ற? உங்க அம்மா தானே உன்னை அப்படி கூப்பிட சொன்னா? சொல்லுடா, சொல்லு. ஆச்சி நீங்க கேட்கறதுக்குலாம் எனக்கு எதுவும் பதில் தெரியாது. நான் விளையாட போறேன் ஆச்சி. என்கிட்ட இனிமே இப்படிலாம் கேட்காதீங்க. நீங்க எது கேட்டாலும் எங்க அம்மா சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், எங்க அம்மா போட்டு இனி செம்மையா வெளுத்துருவாங்க ஆச்சி. நான் விளையாட போறேன், விடுங்க. எனக்கு அப்பானா யாருன்னு தெரியாது, எனக்கு யாருமே தெரியாது ஆச்சி. இனிமே நான் அவரை அப்பான்னு கூப்பிட மாட்டேன் ஆச்சி. ஆச்சி உங்ககிட்ட ரகசியமாக தானே கேட்குறேன். நீ அந்த மாதிரி யாருக்கும் தெரியாம சொல்லு, சரியா? ஆச்சி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்டா. நீ மட்டும் இதுக்கு பதில் சொன்ன, ஆச்சி உன்னையே இங்கேயே வச்சுக்குவேன். உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா இல்லையா? இந்த டிவி இருக்கு, பொம்மை இருக்கு, கார் இருக்கு, அண்ணன் இருக்கா, பாப்பா இருக்கா, எல்லாருக்கூடையும் விளையாண்டுக்கிட்டு நல்லா இங்கேயே இரு. சரியா? ஆச்சி பரிசுல 50 ரூபாய் காசு வச்சிருக்கேன், உனக்கு தாரேன். உங்க அப்பா யாரு சொல்லு. உங்க அப்பா எங்க போயிருக்காரு? நீ எதுக்கு என் மவனை அப்பா அப்பான்னு கூப்பிடுற? என் மவன் தினந்தோறும் உங்க வீட்டுக்கு வருவானா? உங்க அம்மைக்கு என் மவனை எப்பவுமே தெரியுமா? சொல்லுடா. ஆச்சி எங்க அப்பா யாருன்னு கூடமா உங்களுக்கு தெரியல? இந்தா காலையில எங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு ஆபீஸுக்கு போனாரு, அவரு தான் எங்க அப்பா. டாய் போய் சொல்லக்கூடாது, போய் சொன்னா படிப்பு வராது. உண்மையை சொல்லு, இவனா உங்க அப்பா? நீங்க என்ன ஊரு, எங்க இருந்துங்க வந்திருக்கீங்க? நீங்க எப்படி இந்த வீட்டுக்கு வந்தீங்க? சொல்லுடா, சொல்லு சுட்டி. ஆச்சி நாங்க இதே ஊர் தான், எங்க வீடு அங்க இருக்கு, நாங்க இந்த ஊர்லயே தான் இருக்கோம். இதே ஊரா? எங்க இருக்கீங்க? இல்ல என்னடா சொல்ற, இந்த ஊர்ல எவ்வளவு நாள் இருந்தீங்க? அப்ப எங்க இருக்கு உங்க வீடு? உன் அப்பா யாரு? கூட்டுட்டு போறியா இனிய? என்ன இந்த பையன் இந்த மாதிரி பண்ணி வைக்கிறான்? ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயோ டேய், ஆச்சியை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னா இல்லையா? இங்கே வா, பால் காய்ச்சிருக்க, வந்து சாப்பிடு. அம்மா இந்தாங்கம்மா, உங்களுக்கு இஞ்சி தட்டி போட்ட டீ. இஞ்சி தட்டி போட்ட டீயா? யார் வச்சது? நான் தாம்மா டீ வச்சேன். கீதாக்கா உடம்பு முடியலன்னு படுத்திருக்காங்க, அதான் 7 மணி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நீங்கள் இஞ்சி தட்டி போட்டு டீ குடிப்பீங்கன்னு தெரியும், அதுக்கு தான் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். சாப்பிட்டு பாருங்கம்மா, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நைட்டுக்கு என்ன சமைக்கட்டும்? அக்கா முடியலன்னு படுத்திருக்காங்க, என்ன சமையல் செய்யட்டும்னு சொல்லுங்கம்மா. சமைச்சு வைக்கிறேன். என்னாச்சு அவளுக்கு? என்ன திடீர்னு முடியலன்னு படுத்து கிடக்குறா? நல்லா தானே இருந்தா மத்தியானம்? சமையலாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம், அவளுக்கு முடியலன்னு நான் பார்த்துக்கிறேன். நீ எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம். என் வீட்டு சமையக்கட்டுக்குள்ளே எங்களை தவிர வேறு யாரையும் நாங்கள் விட மாட்டோம். ஆச்சு இவ்வளோ நேரம் கிச்சனில் இருந்து எல்லா வேலையும் எங்கள் அம்மா தான் பார்த்தாங்க, டீயும் எங்கள் அம்மா தான் வச்சாங்க. ஏம்மா நீ எதுக்குமா கிச்சனுக்குள்ளெல்லாம் போகிற? நீ ஏன் கிச்சனுக்குள்ளெல்லாம் போகிற? அம்மா உங்களுக்கு டீ குடிக்கலன்னா தலை வலிக்கும்னு தெரியும், அதனால தான். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்கம்மா. இன்றைக்கி ஒரு நாள் அக்கா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமே, தினமும் அவங்க தானே சமைக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் நான் சமைக்கிறேன், சாப்பிட்டு பாருங்களேன். எனக்கும் வீட்டில் சும்மாவே இருக்க ஒரு மாதிரி இருக்குது. இப்படி ஏதாவது வேலை செஞ்சால் இதை பற்றியும் யோசிக்காமலும் இருப்பேன். டீ குடித்ததும் எனக்கு ஒரு குரல் கூப்பிடுங்க, குட்டிக்கு பாலாத்தி எடுத்துகிட்டு வரேன். என்ன சமைக்கிறதுன்னு கேட்டேன். மோஸ்ட்லி நீங்கள் நைட்டில் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டீங்கன்னு தெரியும், ஏதாவது டிஃபன் செய்யட்டுமாம்மா? என்ன சமைக்கணும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சப்பாத்தினா ரொம்ப விருப்பம், சப்பாத்தியும் கடலைக்கறியும் செஞ்சு கொடுக்கட்டுமாம்மா? ஆமாம், என் வீட்டுக்கு வந்து இன்னும் முழுசாக ஒரு நாள் ஆகலை, அதுக்குள்ளே எனக்கு என்ன பிடிக்கும், எந்த நேரத்தில் எதை சாப்பிடுவேன், என்ன பண்ணுவேன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கேன். எப்படி இதெல்லாம்? சந்தேகமாக இருக்குது. எப்படி? சின்ன பொண்ணு ஃபோனில் பேசும்போது அடிக்கடி சொல்லுவாமா, இந்த மாதிரி அத்தைக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும், அத்தை அப்போ இது செய்வாங்க இப்போ இது செய்வாங்கன்னு அவள் அப்பப்போ சொல்லுவா, அதனால தெரியுமா? ஓ சின்ன பொண்ணா? பரவாயில்ல, எனக்கு எதுவும் செஞ்சு கொடுக்கலனாலும் எனக்கு பிடிச்சதை தெரிஞ்சு வச்சிருக்காளே. சரி சரி என்னவோ செய்யி, சாப்பிட்றேன். அவள் வேற ஊருக்கு போனா, ஒரு ஃபோனு கூட போட்டு பேசலை, கோச்சுக்குவா. அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஏம்மா நீ செல்லு வச்சிருக்கியா? அவளுக்கு ஒரு ஃபோன் போடாம? ஆச்சி எங்கள் அம்மா செல்ல எங்கள் அப்பா அடித்து உடைச்சிட்டாரு. டீ வா பால் குடிக்கலாம். அம்மா பால் ஆற்றி எடுத்துருவா, பையன் எங்கே இருந்தா போகிறான். அப்புறம் அந்த கீதா இருக்கா பாரு, அவளை நான் கூப்பிட்டேன்னு சொல்லு. என்ன அவளுக்கு மேலுக்கு முடியல? என்னாச்சு? ஆளை பார்த்து அப்படியே நடிப்பொண்ணை போட்டுடுவா. குட்டி உங்கள் அம்மாவோட செல்ல யார் உடைச்சது? எங்கள் அப்பா. அன்னைக்கு ஒரு நாள் சண்டை நடந்ததா, அப்போ எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை அடிச்சுட்டு என்னையும் அடிச்சுட்டு என் செல்லெல்லாம் உடைச்சிட்டாரு, எங்கள் அம்மா செல்லையும் உடைச்சிட்டாரு. ஏய் எந்த அப்பாடா? உங்கள் அப்பா யாருன்னு தான் கேட்குறோம்ல. உங்கள் அப்பா யாரு சொல்லு. உங்கள் அப்பா எங்கே இருக்காரு? உங்கள் அப்பா தான் ஆஃபீஸ் போயிருக்காரு, இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் வீட்டுக்கு. சரி இந்தா பாருங்க, அப்பா வந்துட்டாரு. அப்பா டீ பால் சாப்பிட நேரம் ஆயிடுச்சு, பால் சாப்பிட்டியா? அப்பா இல்லப்பா, அம்மா இப்பதான் பால் ஆத்திரம்னு போயிருக்காங்க. அப்பா ஆச்சி உங்க அப்பா யாரு உங்க அப்பா யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காவப்பா. ஆச்சி இந்த பாருங்க, இதான் எங்க அப்பா. டீ சரி வா உள்ள போலாம் நம்ம. அப்பா வந்துட்டாரு, அப்பாவுக்கு குளிக்கிறதுக்கு
அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருப்பாரு? கிண்டர் ஜாக்கெட்டை வாங்கிட்டு வந்தாரா இல்லையா? ஏ குட்டி, என் மாமா வந்ததும் குளிப்பான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆச்சி, அப்பா எங்க வீட்டுக்கு எப்பவுமே வந்ததும் குளிச்சுட்டு தான் உள்ள வருவாரு, குளிக்காம வரவே மாட்டாரு. அப்பாவுக்கு நான் எங்க வீட்டுல இருக்கும்போது டவல் நான் தான் எடுத்து கொடுப்பேன். அப்பாவுக்கு அப்புறம் நைட்டு பல் விளக்கறதுக்கு பேஸ்ட் ப்ரஷ் எல்லாமே நான் எடுத்து கொடுப்பேன். உங்க அம்மா செல்ல உடைச்சது, உங்க அம்மா அடிச்சது, ஒன்னு அடிச்சது, அதெல்லாம் இந்த அப்பா தானே? ஐயோ, அது இந்த அப்பா இல்ல ஆச்சி, அது வேற அப்பா. அது கெட்ட அப்பா, இது நல்ல அப்பா. இதான் என் செல்லக்குட்டி அப்பா. அந்த அப்பாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த அப்பா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆச்சி. இவரே எனக்கு அப்பாவா இருந்திருக்கலாம். என்னது கெட்ட அப்பா நல்ல அப்பாவா? என்ன இவ உணர்றான்? என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஐயோ, இதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு நெஞ்சே வெடிக்கிற போல இருக்கு. இந்த சின்ன பண்ண போன் போட்டு முதல்ல வர சொல்லணும். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ, என்ன ஆச்சி, எங்க போறீங்க? உனக்கும் உங்க ஆத்தாளுக்கும் ஆப்பு வைக்க போறேன். பொழுது சாயிர நேரம் ஆயிடுச்சு, இன்னும் 2 பேரும் வீடு திரும்பல. எவ்வளவு நேரம் வெளியில சுத்திட்டு இருப்பாவ? என்னத்துக்கு ஆவறது? மேலுக்கு முடியாதவ வேற. அவளை கூப்பிட்டுக்கிட்டு போனதே தப்பு. ஐயோ, என்ன சொல்றது? வர வர தம்பி பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இவரையும் ஆளை காணும், வெறிஞ்சோரை ஆக்கி வச்சுக்கிட்டு வாசல பார்த்துக்கிட்டு நிற்கிறேன். எதுவும் வாங்கிட்டு வர குழம்புக்கு மளிகை சாமான் என்ன செய்வாருன்னு தெரியல. ஏம்மா, அத்தடி இப்படியே பின்னாடி இருந்து கத்துவாவ? சொல்லுங்க, என்னம்மா வெறுமனே சோறு மட்டும் ஆக்கி வச்சிருக்கேன், குழம்பு எதுவும் செய்யலையா? என்ன நீ பாட்டுக்கு அப்படியே நிற்கிற? மளிகை சாமான் ஒன்று கூட வீட்டில் இல்லை, என்னத்தை வச்சு சோறு குழம்பு ஆக்குறது? உங்கள் மையம் வாங்கிட்டு வருவாருன்னு தான் வாசலை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். வருவாரா என்னன்னு தெரியல. ஏண்டி, அவனை நம்பியே உட்காந்துருக்கேன்? வேலைக்கு போனவன் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அவன் வந்த பிறகு குழம்பு வச்சு எப்போ சாப்பிட்றது? புள்ளிவ பட்னியாக கிடக்கு. இந்த எப்பவும் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த பிறகு ஒரு வேளை சோறு சாப்பிட்றது புள்ளிவ இன்னும் அப்படியே உட்காந்து கிடக்குது. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்கிட்ட என்ன காசா இருக்கு கொண்டு எதுவும் வச்சு வாங்குறதுக்கு? அக்கம் பக்கத்தில் யாருக்கிட்டையும் 100 200 கேட்டு வாங்க வேண்டியதானே? என்கிட்ட காசா இருக்குன்னு உட்காந்துக்கிட்டா நான் யாருக்கிட்டன்னு போய் கேட்பேன்? இத்தனை வருஷமா யாருக்கிட்டன்னு நான் போய் கேட்டு வாங்கியிருக்கேன். நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் பெரிய மகாராஜ வீட்டு பரம்பரை. யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டியே, வாங்க மாட்டியே. என்ன செய்யறது? ஏன் மாவன் அந்த மாதிரி குடும்பம் நடத்தி பழக்கி விட்டுட்டான். கஷ்டம்னு இப்போ வரும்பொழுது தான் அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி வாங்குறது எப்படின்னு 2 பேரும் கவலைப்பட்டுட்டு நிற்கிறீங்க. சரி இரு, நான் சின்ன பொண்ணுக்கு மாமியா கிட்ட போய் எதுவும் காசு இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வரேன். பொழுது போயிடுச்சு. அடுத்த வீட்டில் போய் காசு எதுவும் இருந்தாலும் கொடுன்னு கேட்டா தருவாங்களா? நமக்கே மனசாட்சின்னு ஒன்று இருக்க வேணாம். இருக்கோ இல்லையோ, ஏதோ உள்ளதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க வேணாம். உள்ளதை வச்சு சாப்பிட்டுக்கலான்னா என்ன, கஞ்சியும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டுக்குவியா? ஏத்த, நம்மக்கிட்ட இருந்தப்பெல்லாம் நம்ம நல்லா தானே சாப்பிட்டோம். இல்லாத போது எது இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா? அறுசுவையாக ஆக்கி சாப்பிட்றத விட இந்த சாப்பாட்டில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி தொட்டுக்கைக்கு ஏதோ ஒரு ஊறுகாயை அரைச்சி வச்சு சாப்பிட்டா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? நீயும் நானும் சாப்பிட்டுக்கலாம். வெளியில் போகிற ஆம்பளை வேலைக்கு போகிறவனுக்கு கஞ்சி ஊற்றி கொடுத்தா அவன் உடம்புல என்னத்தை ஒட்டும்? வீட்டில் உள்ள ஆள் என்னத்தை சாப்பிடுவான்? அவனுக்காவது ஏதாவது சமைக்கணும் இல்லையா? ஏத்த, புள்ளிவலையே கஞ்சி ஊற்றி குடிக்கும்போது அவங்க மட்டும் எப்படி வாய்க்கு ருசியாக கேட்பாங்க? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அத்தை. எனக்கு என்னவோ டயனாவும் தம்பியும் வெளியில் போயிருக்காங்க, சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம மட்டும் தானே, அவங்க வர்றதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம். ஆமாம், காலையில் போனவங்க இன்னுமா வரல? ஃபோனுக்குன்னு போட்டு கேட்டியா? என்ன ஆச்சு? வெளியே போனவங்களுக்கு நம்ம ஏன் ஃபோன் போடணும்? அவங்களே வருவாங்க அத்தை. ஃபோன் போட்டு அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம். அதுக்காக பொழுது போய் ராத்திரி விளக்கு வச்சா வீட்டுக்கு வருவாங்க? என்ன அவள் இப்படி இருக்கா? அவன் ஆம்பளை, அவனுக்கு அறிவில்லை. இவ சொல்ல வேணாமா? அதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா சத்தம் கட்டிக்கிட்டு நிற்காதியே. எங்கேயாவது போயிட்டு வரட்டும். இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ தான் முத 2 பேரும் வெளில போயிருக்காங்க. அதுக்கு தடையாக நம்ம எதுவும் சொல்ல வேணாம். சரி, அப்போ பொட்டுக்கல்ல இருக்கா? தேங்காய் கல்லை வச்சு நான் துவைய அரைக்கிறேன். ஆளுக்கு ஒரு வாய் கஞ்சி குடிச்சிட்டு படுத்துக்கலாம். சரிங்க தப்பா. என்னம்மா 2 பேரும் என்னம்மா சீரியஸா பேசுற மாதிரி இருக்கு? வந்துட்டீங்களா மாமா? உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம். என்ன மாமா வெறுங்காய் வச்சுட்டு வந்திருக்கியே? ஏண்டி? ஏன் மாமா, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? வரும்பொழுது மளிகை சாமான் வாங்கிட்டு வாங்க, வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அனுப்பணும்னா இல்லையா? ஆமா, மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொன்னேன். சொன்னன்றது ஞாபகம் இருக்கு. ஆனா வெறுங்காய் வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டில் குழம்பு வைக்க ஒன்றுமே இல்லைங்க. பெருஞ்சோரை வடிச்சு வச்சுக்கிட்டு உங்களை வாசலை பார்த்துக்கிட்டு நிற்கிறேன். என்ன பண்ணட்டும் நான்? பிள்ளைவ பாவம் பள்ளியோட விட்டு வந்ததுலேருந்து பட்டியாக கிடக்குதுவ. அத்தையும் மத்தியம் சாப்பிட்டது தான். என்னடி நான் செய்யட்டும்? போன இடத்துல எனக்கு கூலி கொடுக்கல, நாளைக்கு சேர்த்து தாரன்னு இருக்காவ. வேலை கொஞ்சம் மிச்சம் இருக்கு. ஆமா, வீட்டு கஷ்டத்தை சொல்லி வாங்கிட்டு வர வேண்டியதானே? என்னமாம்மா இது பதில்? என் கூட கூலிக்கு வேலை பார்க்குற அவ்வளோ பேரும் வாங்காம தானே போறவ. இதுல நான் மட்டும் என்னடி இப்படி எல்லாம் வீட்டு கஷ்டம் அப்படி இப்படின்னு காசு கேட்டவனா நாளைக்கு வேலைக்கே வர வேணான்னு சொல்லிருப்பாவ. ஏண்டி, இப்போ என்ன நம்ம சொந்த வேலையா பார்க்குறோம்? கூலி வேலைக்கு போற இடத்துல மேஸ்திரி காசு கொடுக்கும்போது தான் வாங்க முடியும். அவங்களுக்கு என்ன நம்ம வீட்டில் அடுப்பு எரியுதா எரியலையான்னு தெரியவா போகுது? ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குற மேஸ்திரிக்கு உள்ளவங்க எப்படி இருக்காங்க, அவங்க வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கூடமா தெரியாதே. அதெல்லாம் தெரிஞ்சா அவன் எதுக்கு மேஸ்திரியா இருக்கான்? நீ ஏண்டி சுத்தமா காய்கறி எதுவுமே இல்லையா? நான் வேணா மளிகை கடையில் போய் எதுவும் கடை வச்சு வாங்கிட்டு வரட்டுமா? இல்லை, நானும் அவகிட்ட கேட்டு பார்த்தேன்டா, வேணாம்னு சொல்லிவிட்டா. வேணாம் மாமா, என்கிட்ட ஒரு 20 ரூபா போல இருக்கு. உங்களுக்கு ஒரு முட்டை வாங்கி வறுத்து கொடுத்துட்றேன். அப்படியே
சாப்பாடு போட்டு சாப்பிட்ருங்க. நான் புள்ளுவே எல்லாம் கஞ்சி ஊற்றி அத்தை துவையை அரைக்கிறேன்னு சொன்னாங்க, அதை போட்டு சாப்பிட்டுக்கிறேன். என்னம்டி நான் வேலைக்கு போறேன்னு எனக்கு முட்டையா? ம், அப்படி கொடுக்கறதா இருந்தா பிள்ளைகளுக்கு கொடு, நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா படிக்கட்டும். நான் சொன்னேனா பத்தியெல்லாம் உங்கள் மாவங்கிட்ட இருந்து வந்த பதில. சரி போ, போய் என்ன செய்யணுமோ செஞ்சு எடுத்துட்டு வா, சாப்பிட்டுட்டு நேரமா படுப்போம். கை கால்லாம் ரொம்ப அசதியா இருக்கு. இந்த 2 நிமிஷத்துல கொண்டு வரேன் மாமா. வேலை ரொம்ப சிரமமா இருக்காயா? இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஈஸியான வேலை தான். உன் தம்பிக்காரங்கிட்ட எதுவும் செலவுக்கு மாசம் மாசம் பணம் கேட்டு வாங்கினா என்னையா? நீ ஒரு ஆளா எப்படி எல்லாத்தையும் பார்த்துக்குவ? அம்மா அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் கஷ்டப்படுறோம். ஏன்னு கேட்டா எப்படி? காலையில் அவன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு கூட்டிக்கிட்டு போனான். பொழுது என்ன ஆகுது, இன்னும் வீடு திரும்பல. நீ எதுவும் ஒரு வார்த்தை கண்டிச்சு வச்சாதானையா? முன்னாடி அவளை பிடிக்கலன்றதுக்காக பட்டும் படாமலும் தொட்டும் படாமலும் உன் பேச்சு கிட்டக்கிட்டு இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு ஏதோ வர்ற காசை கொடுத்துக்கிட்டு இருந்தான். எப்போ அவகிட்ட நல்லபடியாக பேச ஆரம்பிச்சானோ அப்போதுலேருந்து வீட்டை மறந்துட்டான், வாசலை மறந்துட்டான், அண்ணனையும் அண்ணன் பிள்ளைகளையும் மறந்துட்டான். ஏம்மா என்னம்மா நீ பேசிக்கிட்டு இருக்கா? அதுக்காக அந்த பிள்ளைகிட்ட அவன் சேராமலேவா இருக்கிறது? என்னவோ நல்லபடியா இருந்தா சரிதான். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல அவங்க 2 பேரும் வெளியில போயிருக்காங்கன்னு நீ சொல்லும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏண்டா நீ உன் பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு எத்தனை நாள் வெளியில போய் சந்தோஷமா இருந்துட்டு வந்த? இது என்ன இது புது பழக்கமா இருக்கு? இந்தா கல்யாணம் ஆகி 3 பிள்ளைய பெத்துட்டா. இவ என்ன ஊருக்கு போய் உன் கூட சந்தோஷமா இருந்துட்டா சொல்லு. இந்த மாதிரி எல்லாம் இனிமே வெளியில போறது வர்றது, இந்த பொழுது சாஞ்சு வீட்டுக்கு வர்றதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு உன் தம்பிக்கிட்ட. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் பாத்துக்க. வீடுனா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், சரியா? அம்மா எனக்கு எதுவும் கிடைக்கலன்றதுக்காக சந்தோஷமா இருக்கிறவன நான் கெடுக்க மாட்டேன். என்னமோ பண்ணு, என்னமோ பண்ணுடா. நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் உன் கையை மீறி போகும்போது தான் தெரியும். இதை பாரு, வீட்டுக்கு மளிகை சாமான் கூட இல்லை, ஆனால் பொண்டாட்டிக்கு மேலுக்கு முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அதில் ஒரு 200 ரூபா கொடுத்தா என்ன? அவன் உனைய மாதிரி வெளியே போகிற ஆம்பளை, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவன் நல்ல வீட்டுக்குள்ளேயே தானே அடை வச்ச கோழியாட்டம் இருக்கா. அவளுக்கு வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியும்ல. காலையில் உன் பொண்டாட்டி மெனக்கிட்டு சொல்கிறா, தம்பி இந்த மாதிரி அம்மாவுக்கு முடியல, அம்மாவையும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கன்னு. அவனா மைனி நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர லேட்டாகும், அம்மாவை கூட்டிட்டு போனால் அம்மாவை என்னால் பார்த்துக்க முடியாது, அண்ணா வந்தா கூப்பிட்டுட்டு போக சொல்லுங்கன்றான். என்னடா அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எம்மா அவனை பத்தி குறை சொல்றது முதல்ல நிறுத்து. எதுக்கு நீ இப்பெல்லாம் இந்த மாதிரி பேசுற? அம்மா அம்மா நீ காலையே சுத்திக்கிட்டு கிடந்தாண்டா, இப்போ என்னை என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேன்றான். அப்புறம் எனக்கு கவலை இருக்காதா என்ன? நான் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அம்மான்னு உன் காலை சுத்துறேன், இப்பெல்லாம் அப்படியே இருக்கேன். இருந்தாலும் அம்மா கொடுக்கிச்சு அதை நீ தாண்ட மாட்ட இல்லையா? ஆனா அவன் அப்படி இருக்க மாட்டேங்கிறானே. பெத்த மனசுட நான் பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருப்பேன்? ஏம்மா நான் வேலைக்கு போய் ரொம்ப அசந்து வந்திருக்கேம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, எதை பத்தியும் பேச வேணாம். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், நம்மளாம் அவனை எதுவும் கேட்க வேணாம். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். ஆமா சந்தோஷமா இருப்பாங்க பாரு. அவ என்னவோ நாடகம் நடிச்சுக்கிட்டு தான் எல்லாரையும் ஏமாத்துறா. அவ என்ன மனக்கணக்கு போட்டு வச்சிருக்கான்னு தெரியல. ஒரு நாள் நம்ம எல்லாரும் நடு தெருவில் நிற்கும் பொழுதுதான் அவ யாரு என்னன்னு நம்மளுக்கு புரிய வரும். எம்மா என்னம்மா நீ எதே இவளை கூப்பிடு அந்த பக்கம். பெத்தவ மனசுல உள்ள பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிற, உனக்கு புலம்புற மாதிரி தெரியுதா? என்னங்க என்னாச்சே? இந்த அப்படி சேர்த்த கூப்பிடுடி, சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காங்க பாரு. இல்லத்த வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிற மனுஷன்ட்ட என்னத்த சொல்லிட்டு நிக்கிறியா? அம்மா உன் புருஷன்கிட்ட நான் ஒன்றும் சொல்லல. இந்த துவையை அரைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? போறேன், நான் போய் வேலையை பாக்குறேன். ராஜி சுஜி டே அஜய் எழுந்து வாங்க, 3 பேரும் வந்து சாப்பிடுங்க. சாமியோல நீங்களும் கை கால் அலம்பிட்டு வாங்களேன். தாத்தா துவையை 2 நிமிஷத்துல அரைச்சிருவாங்க. சரி பிள்ளைகளை கூப்பிட்டு விடு. மா சமைச்சிட்டியா? என்ன குழம்பு? சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டா போதும். மொத கேள்வி என்ன குழம்பு என்ன தொட்டுக்கட்டா? ஏன் என்னன்னு தெரிஞ்சாதான் சாப்பிடுவியா? சொல்லுமா என்னம்மா சமைச்ச? எதுவுமே வாசனை அடிக்கல. மோப்பனாய் மாதிரி மோப்பம் பிடிச்சிக்கிட்டே இரு. என்ன சாப்பாடுன்னு சொல்லுமா. எது நான் கொடுக்குறேனோ அதை தான் சாப்பிடணும். என்னன்னு சொல்லி அது உனக்கு பிடிச்சிருந்தாலும் சாப்பிடுவியா? ஆமா எனக்கு பிடிச்சதுதான் சாப்பிட முடியும். உனக்கு பின்னாடி பிறந்த 2 பிள்ளையும் எப்படி இருக்கு? நீ மட்டும் என்ன அவ்வளவு செல்லம்? எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பன் தான். என்னன்னு சொல்லுமா, நீ சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். இந்த இன்னைக்கு குழம்பெல்லாம் எதுவும் வைக்கல. வெரைட்டி ரைஸ் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியம்மா? என்ன சாப்பாடு? இது வெரைட்டி ரைஸும் கிடையாது, கொரட்டி ரைஸும் கிடையாது. இந்த சோறு வெறுங்கஞ்சி, இந்த ஆச்சி துவையை அரைக்கிறாங்க, அதான் இன்னைக்கு சாப்பாடு. என்னது சோறு வெறுங்கஞ்சியா? என்னம்மா இது வெறுங்கஞ்சினா ஒரு சாப்பாடா? அதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? ஏம்மா ஆடு மாடுதாம்மா வெறுங்கஞ்சி சாப்பிடும். டி என்ன டி என்ன நினைச்சிட்டு பேசுற? அப்ப வெறுங்கஞ்சி சாப்பிடறவளா மனுஷன் கிடையாதா? பெரிய வானத்திலிருந்து குதிச்ச மகாராஜா விட்டு பரம்பரை இவரு. வெறுங்கஞ்சி ஆடு மாடு தான் சாப்பிடுன்னு சொல்றேன். இன்னைக்கு அதான் சாப்பாடு, அதுதான் சாப்பிட்டுட்டு படுக்கணும். எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாப்பா. காசு கொடு, கடையில் போய் முட்டை வாங்கிட்டு வரேன். எனக்கு முட்டைச்சோறு செஞ்சு கொடு. ஏய் அதெல்லாம் செஞ்சு தர முடியாது. ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா? ஏன்னா பேசாம போய் படுப்போ. எனக்கு சோறு வேணாம், ஒன்றும் வேணாம். ஏன்னா போ, யார் போனே விளக்கட்டையும் பண்ற? வெறுங்கஞ்சி ஆடு மாடு தான் சாப்பிடுமா? அந்த காலத்துல நானெல்லாம் சோறு குழம்புனா என்னன்னு தெரியாம கூடையும் கஞ்சியும் குடிச்சுதான் இந்த இப்படி நல்ல தெம்பா இருக்கேன். இதுக்கு இன்னைக்கு வெறுங்கஞ்சி ஆடு மாடு சாப்பிடுன்னு சொல்லுது பாரு. எத்த வேலை முடிஞ்சுதா? சாப்பிடலாம் கொண்டு வந்து வைக்கவா? ஏண்டி நான் தான் உனக்கு சாப்பாடு ஊட்டு வரேன், இங்க வான்னு சொன்னோம்ல, அப்புறம் என்ன அங்க போய் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை காட்டுற? அப்பா சாப்பிட்டுங்க வாட்டி. அம்மாப்பா அம்மா அப்பா கிட்ட தான் நான் ஊட்டிக்குவேன். ஆச்சி ஆச்சி நிறைய கிடைச்சுள்ள ஆச்சி,
நிறைய கதை சொல்லிக்கிட்டே சாப்பாடு விட்டாச்சு. ஏய் மூத்தால வரியா இல்லையா? இந்த சாப்பாடு தீர போது ஒழுங்கா வந்து சாப்பிட்டுக்க. அம்மா ராஜி வந்து சாப்பிடுமா. எனக்கு உங்க சோறு வேணாம் ஒண்ணு வேணாம். இந்தாருங்க ரொம்ப பிடிவாதம் முடிக்கிறா. அப்புறம் நான் அடிச்சா 2 பேரும் கேட்க கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். ஏய் நீ பேசாம உட்காரு, இந்த பிள்ளைக்கு நான் சாப்பாடு ஊட்டிக்கிறேன், நீ உட்காரு. நீங்களாச்சும் உங்க மவளாச்சு எனக்கு தெரியாது. ஏன்டி நீ சாப்பிட்டா என்ன? இல்ல நீங்களும் சாப்பிடுங்க, நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாடு வச்சியே தண்ணி வச்சியாட்டி இந்த பழக்கத்தை என்னைக்கு தான் நீ கத்துக்க போறியே தெரியல. சாப்பாடு கொடுத்தா தண்ணி வைக்கிறது இல்ல. ஆச்சி அதான் கஞ்சிலேயே தண்ணி இருக்குல்ல, அப்புறம் ஏன் அதை சாப்பிட்டுக்கோ. என் பிள்ளைனா பிள்ளைதான், என்ன அறிவா சொல்லுது பாருங்க. என்ன எல்லாரும் எங்களை விட்டுட்டு சாப்பிடுறீங்க? டயனா இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் காத்திருந்தோம். 2 பேரும் வர்றதுக்கு நேரம் ஆற மாதிரி தெரிஞ்சது, அதனாலதான் அப்படியே சாப்பிட உட்காந்துட்டேன். என்ன மணி சாப்பாடு இன்னைக்கு? சாப்பாடா இன்னைக்கு குழம்புக்கு எதுவும் பொருள் இல்ல, அதனால கஞ்சியும் துவையலும் தான் அரைச்சிருக்கோம். கஞ்சி துவையலா? அடடே மைனி, அம்மா அரைச்ச துவை தானே, நல்ல வாசம் அடிக்குது. ஆமாண்டா, அம்மா தான் துவை அரைச்சிருக்காங்க. என்ன தம்பி வாசம் அடிக்கிறத பார்த்தா வெளியில எதுவும் சாப்பிட்டுட்டு வரல போல இருக்கு. வெளியில சாப்பிடுறதா? நீங்களாம் வீட்டுல இருப்பீங்க, நாங்க மட்டும் வெளியில சாப்பிடுறதா? என்ன தம்பி அப்ப சாப்பிடலையா 2 பேரும்? அக்கா அதெல்லாம் கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்னக்கா நீங்க மாமா அத்தை பிள்ளைங்களாம் வீட்டுல இருக்கீங்க, உங்களை விட்டு நாங்க சாப்பிடுதா? மளிகை சாமான்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுக்கா. மளிகை சாமானா அதெல்லாம் ஏன் நீங்க வாங்கினீங்க? ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு தானே சொன்னீங்க, போயிட்டு நேரமா வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. அக்கா வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும், எப்படிக்கா அப்படியே விட்டுட்டு வரது? சரி சரி நாங்க வேற வந்து நீங்க சாப்பிடுறதுக்கு எடுத்துக்கிட்டோம். சாப்பிடுங்க ஆனா எங்களை பார்க்க வச்சு சாப்பிடுவீங்க நீங்க. ஏதா வந்து சாப்பிடுங்க 2 பேரும். என்ன இப்ப இதுல? அக்கா இந்த பிள்ளைகளுக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆளுக்கு 2 பரோட்டாவை எடுத்து கொடுங்கக்கா. ராத்திரில பிள்ளைகளுக்கு பரோட்டாவா? சரிம்மா ஆகலன்னா என்ன பண்றது? அம்மா அவ ஆசையா பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கா, என்னைக்காவது ஒரு நாள் தானே வாங்கி கொடுக்குறா. சாப்பிட்டுட்டு வெந்நியை குடிச்சா எல்லாம் செலுத்திடும். என்ன அது வேணா உன்னைய மாதிரி ஒரு குண்டா வீணா பண்ண பிரியாணி தின்னுதுவ, இந்த ஒரு பரோட்டா தானே தின்னா போதுவ. என்ன இது சிறுப்பு கழுக்குன்னு வாய மூடு. ஏடி முத்தோல சித்தி பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கு, வந்து சாப்பிடுவா. ஏக்கா அவ சித்தப்பா அவளுக்காக மட்டும்தான் பெசல பரோட்டா வாங்கிட்டு வந்தாரு. என்ன சித்தப்பா அப்படியா? உனக்கும் தடை செல்லும். சரி மைனி, எங்க 2 பேருக்கும் ஒரு குண்டால கஞ்சியா போடுங்க, ஆளுக்கு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போய் படுக்கிறோம். காலையில இருந்து ஒரே அழைச்ச. வாங்க தம்பி வாங்க வந்து உட்காருங்க சாப்பிடலாம். பைய கொடுத்துட்டு நீங்க போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, நான் போய் வச்சுட்டு நானும் கை கால்லாம் கழுவிட்டு வரேன். கிடைக்கும் பூமியிலே கிடைத்த உறவை தெய்வத்தின் பரிசாய் சேமித்து வைப்போம் நெஞ்சுக்குள்ளே.